சாரி தமிழில் பேசுகிறேன். இந்த மேடையை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒருத்தருக்கு பெருசாக நன்றி சொல்லணும். ஏன்னா அவரால் தான் நான் இப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து ஒரு 6 monthsல நான் இப்படி இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் எப்படி இவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிலாம் கேட்டாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு காரணமானவர் இன்னைக்கு வந்திருக்காரு. அவர் பேர் அம்பலவாணன். அவர் நாட்டிகம்ல இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அந்த யூனிவர்ஸை நான் நம்புவேன். கடவுளை விட யூனிவர்ஸ் நம்புறேன். ஸோ ஐ திங்க் அந்த யூனிவர்ஸ் தான் அவரை எனக்கு கால் பண்ண வச்சு மார்ச் 26 மாற்றோம் கால் பண்ணி இது எனக்கு ஒரு 10 மாதம் கொடுங்க, நீங்கள் வாழ்க்கை பூரா இந்த சேஞ்ச் பண்ண. ஆனால் அவருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கு. வாழ்க்கை பூரான்னு சொல்லியிருந்தா நான் கமிட் ஆகிக்க மாட்டேன். 10 மாதம் நீங்கள் எனக்கு டைம் கொடுத்து அதுக்கு நீங்கள் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிக்கிறேன், உங்களை 20 கிலோ குறைய வைக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன சொன்னார். சரி 10 மாதம் தானே, சாப்பிடாம இருந்து பார்ப்போம், டயட் இருந்து பார்ப்போம், எக்ஸசைஸும் பண்ணுவோம்னு சொல்லி ஆரம்பிச்சா கடகடன்னு அவர் சொன்ன மாதிரி பண்ணப்போ எனக்கு வெயிட் ரெடியூஸ் ஆச்சு. 6 மாதத்துல ஐ அச்சீவ் 20 kilos லூஸ் பண்ணிட்டேன். இப்போ 23 kilos லூஸ் பண்ணிட்டேன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வெயிட் லாஸ், பட் இட்ஸ் ஆல்சோ அபவுட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இப்போ வந்து நான் எப்படி யோசிக்கிறேன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு சாப்பிட்றோம்ல, அப்புறம் எப்படி எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு என்ன நானே லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிற மாதிரி நான் மாறி இருக்கேன். அது வந்து ஐ திங்க் இட் இஸ் எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் ஃபிட்னஸ் வேணும். எல்லாருக்குமே ஃபிட்னஸ் முக்கியம். அதனால அம்மாவை நான் மேடைக்கு கூப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் எனக்காக பேசுங்கன்னு கேட்டுக்கிட்டு அவரும் கையில ஒத்துக்கிட்டாரு. ஸோ அம்மா ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அவர் நிறைய பண்றாருங்க. ஹெல்த் பாஸ்ட் எவ்ரிதிங் நெக்ஸ்ட் ஃப்ரீ செஷன்ஸ் பண்றாரு. இப்போ அவர் பர்சனல் ட்ரெயினராகவும் இருக்காரு. நான் 1-to-1 தான் அவர்கிட்ட போனேன். அண்ட் இட் ஒர்க். இட் இஸ் எனக்கு மேஜிக் மாதிரி இருக்கு. தோ இட் இஸ் சயின்ஸ். ஸோ யா, ஐ வாண்ட் அம்பலவாணன் டு கிவ் a few minutes of his advice to all of us because I think நம்ம எல்லாருக்கும் இது முக்கியம் and தேவை. Thank you. உங்கள் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன சொல்றது, வித்யா பாரதிதாசன் வந்து உங்களை எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு வகையில் நான் உதவியாக இருக்கேன். உண்மையாக சொல்லப்போனால் அது என்கிட்ட இல்லை, எல்லாம் அப்படி கடவுளோட சொல்லி. ஸோ எல்லாரும் பயங்கர சந்தோஷமா ஹாப்பியாக அவ்வளோ பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு ஒரு ஹாப்பி மூட்ல இருக்குச்சு. நான் இப்போ வந்து தத்துவமோ இல்லை ஹெல்த்தை பற்றியோ பேசினா அம்பா ஏன் அம்பா அப்படின்னீங்க. இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் நான் பேசுகிறேன். இந்த தீபாவளியை எல்லாரும் எவ்வளோ சிறப்பாக கொண்டாடுற மாதிரி ஒவ்வொரு தீபாவளியும் இதே எனர்ஜியோட ஆரோக்கியமாக சந்தோஷமாக நீங்கள் எல்லாம் கொண்டாடணுன்றது என்னோட எண்ணம். சிலர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் அடைய முடியும். கரெக்டா? ஸோ எல்லாரும் உங்கள் குழந்தையில எவ்வளவு கண்ணு கருத்துமா நீங்கள் வளர்க்குறீங்க, எவ்வளோ ஆசை பசங்க வளர்க்குறீங்க. இதே மாதிரி தான் உங்கள் அப்பா அம்மா உங்களை வளர்க்குறாங்க. ஆஸ் அடல்ட். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் தட். as always remember that. ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்ணாடி முன்னாடி நீங்கள் பார்க்கறது வந்து நீங்கள் இல்லை, உங்கள் அப்பா அம்மாவை. அதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் எவ்வளோ கண்ணு கருத்துமா உயிரை கொடுத்து கூட காப்பாற்றுவீங்க. அப்படி காப்பாற்றணும்னா அதே மாதிரி உங்கள் உடம்பை நீங்கள் காப்பாற்றியே ஆகணும். அந்த முயற்சி நீங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் கட்டாயமாக எடுக்கணும். அந்த அவேர்னஸ், இட்ஸ் ஒன் திங் இஸ் அவேர்னஸ். எல்லாத்துக்கும் எங்கேயாவது ஒரு குரல் வரும். இவங்களுக்கு நான் ஒரு குரல் கொடுத்த மாதிரி. ஸோ இஃப் யூ guys really interested to do and take care of your health in a personal manner, you can approach me. I can always help you guys. And also, I also run a charitable organization, Health First Everything Next Door charitable organization for more than a decade. இங்கே இருக்கிற எல்லாரும் கேட்டீங்கன்னா என்னென்ன ப்ரொஃபஷன் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் இருப்பீங்க, டாக்டராக படிச்சிருப்பீங்க, இல்லை ஐடியில் இருப்பீங்க, ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் இருப்பீங்க. ஆனால் 20 வருஷமா ஐடியில் இருந்து அந்த ஐடி தொழிலை விட்டுட்டு இவங்களை மாதிரி நிறைய பேரை மாற்றணும்னு ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் கோச் அந்த லைஃப் கோச் as a motivational speaker I have taken a new avatar after pandemic. So if you guys really need any help, please give me a shout. I'll be always there to help you. All the best. Have a fantastic day and enjoy life. Thank you. Thank you. Thank you so much, Amma. நான் இன்னும் கூட ஒரு தடவை தட்டிங்களா? Thanks. Okay, so அடுத்து performance ஹோஸ்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி as an organizer I owe an apology.
நாங்கள் வந்து எல்லாம் வித் ஆல் குட் இன்டென்ஷன்ஸ் நாங்கள் வந்து இந்த ஹாலை பிரம்மாண்டமாக்குனதுக்கப்புறம் ஈவெண்ட்டை வேறு லெவல் எலவேட் பண்ணணும்னு எல்இடி ஸ்க்ரீன்லாம் ஆர்டர் பண்ணோம், புக் பண்ணியிருந்தோம், காசெல்லாம் பே பண்ணிட்டோம். பட் இன்னைக்கு வந்து பார்த்து யார் கண் திருஷ்டி பட்டுச்சு போல நமக்கு ஐ டோன்ட் பிலீவ் பட் ஸ்டில் எல்இடி ஒர்க் ஆகலை. அதனால தான் பேக்ரவுண்ட் பிளாங்காக இருக்குது. பட் எனக்கு என்னன்னா இந்த 400 டிக்கெட் புக் ஆகும்போது அதில் 300 பேர் எனக்கு பர்சனலாக தெரிஞ்சிருந்தது. ஸோ 300 பேரோட டிக்கெட்டையும் பார்த்த உடனே இந்த ஃபேமிலியில் 3 டிக்கெட் தான் புக் பண்ணியிருக்காங்க, ஏன் நீங்கள் ஒரு டிக்கெட் புக் பண்ணலை அப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. அதனால என்னை யாரும் பர்சனலாக எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு ஆர்கனைசராக ஐ எம் ரியலி சாரி ஃபார் வாட் ஹேப்பன். It was completely out of control, but I hope you all enjoy the event. And சாப்பாடு நல்லா இருந்தது ஒரு பெரிய விஷயம். ஸோ நான் அடுத்த ஹோஸ்ட்ஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு leave the stage. Thank you.